சென்னையிலிருந்து புறப்பட்ட ரயில் ஒன்று ஹைதராபாத்தில் தடம் புரண்டு இருக்கிறது என்கிற செய்தி கிட்டி இருக்கிறது. சென்னையிலிருந்து சென்ற சார்மினார் ரயில் ஹைதராபாத்தில் தடம் புரண்டு விபத்து நேரிட்டிருக்கிறது. இதில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சமீப நாட்களாக அடுத்தடுத்து ரயில் விபத்துகள் நிகழ்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஆறாத வடுவாக இருப்பது ஒடிஷா ரயில் விபத்து. அதை தொடர்ந்தும் கூட பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தும் அடுத்தடுத்த ரயில் விபத்துகள் நேரிடத்தான் செய்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது ரயில் விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்ற ரயில் தடம் புரண்டு இருக்கிறது. இதில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒடிஷா ரயில் விபத்துக்கு பிறகு இனி ரயில் விபத்துகள் நேராத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய அரசாங்கம் கூறியிருந்தது. அதன் பிறகு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இருப்பினும் கூட தொடர்ச்சியாக இந்தியாவில் பல பகுதிகளில் ரயில் விபத்துகள் நேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது மேலும் ஒரு ரயில் விபத்து பதிவாகி இருக்கிறது. சென்னையிலிருந்து சென்ற சார்மினார் ரயில் ஹைதராபாத்தில் தடம் புரண்டு விபத்து நேரிட்டிருக்கிறது. இதில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 5 பெட்டிகள் தடம் புரண்டு இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், இந்த ரயில் விபத்து குறித்து கூடுதலா என்னென்ன விவரங்கள்லாம் தெரிய வந்திருக்கு, சொல்லுங்க. மணிமாறன், அதாவது சென்னையிலிருந்து நேற்று இரவு பயண வீடு சார்மினார் விரைவு ரயில் சென்றது. அது தற்போது ஹைதராபாத்தில் உள்ள நாம்பள்ளி என்ற ரயில் நிலையத்தை அடைந்த போது அந்த ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தவுடன் அதனுடைய ஓட்டுநர் மெதுவாக அந்த ரயிலை இயக்கிய போது அந்த ரயிலினுடைய 3 அதாவது S2, S3, S6 ஆகிய பெட்டிகள் உட்பட அந்த 5 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகி அந்த நடைமேடையில் மோதி ஒரு பக்கமாக நசுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்திற்கு அந்த ரயில் பெட்டியில் பயணித்த பயணிகள் 10 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்தவுடன் ரயில் நிலைய அதிகாரிகள் அதே போல ரயில்வே காவல்துறையினர் உடனடியாக வந்து அந்த 10 பேரை மீட்டு தற்போது லால்குடா ரயில்வே அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த தண்டவாளத்திலிருந்து விலகிய இந்த 5 பெட்டிகளையும் மீட்டு ரயில் போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய அந்த பணிகளையும் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில், அதாவது இங்கிருந்து சென்ற அந்த ரயில் தண்டவாளத்திலிருந்து இறங்கிய காரணத்தால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல ஏற்கனவே இதே போன்ற இந்த விபத்துகள் தொடரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஹைதராபாத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது அந்த இடத்தில் ரயில்வே ஊழியர்களும் ரயில்வே அதிகாரிகளும் வந்து அந்த சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல அங்க படுகாயம் அடைந்து ரயில்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மணிமாறன்.